இருபால் மெய்யன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். நான் காலேஜ் படிக்கும்போது தான் படிக்க ஆரம்பித்தேன். ஐயாவுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு என் தாய் மாமன் தான் சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் கேப்பை விழுந்து அதுக்கப்புறம் 2012 தான் நான் முடித்தேன். நான் அதை 2012 அகத்தாய்வு முடித்தேன். நான் அகத்தாய்வு முடித்து அதை அப்படியே பேக் பண்ணி உள்ளே வச்சிட்டேன். நான் வேலைக்கு போகும்போது குடும்ப சூழ்நிலைகள், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் வர 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 அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்து கிளாஸ் போக ஆரம்பித்தேன். நான் கிளாஸ் போக போக தான் நம்ம அகத்தாய்வில் எண்ணங்கள் சீரமைக்கிறது, ஆசையை சீரமைத்தல், எண்ணங்களை ஆராய்தல். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதை அப்படியே ஐயா கெட்டி இருக்க பிடிச்சிட்டேன். நான் அதை இனிமேல் ஐயா தான் எல்லாமேன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு 3 முறை ட்ரை பண்ணாங்க. அப்போவே 2013 அப்போவே பிரம்மஞான பயிற்சிக்கு வரணும். பட் 3 முறை ட்ரை பண்ணோம், எனக்கு கிடைக்கல. எனக்கு தீட்சை கொடுத்தவர் உனக்கு இன்னும் பிராப்தம் இல்லை, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ 2013 முடிச்சு 2024 வந்துச்சு. நல்லபடியாக முடித்தேன். பிரம்ம ஞானன்றது நம்ம சொன்னது என்னன்னா சுத்த வழி சூரியன்றதான் சொன்னோம். ஸோ இந்த 2 நாள் கிளாஸில் பிரபஞ்ச சக்தியை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி இறை துகள்களை பற்றி நல்லா சொன்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆசிரியர் பெருமக்களுக்கும் குருநாதர் எல்லாருக்குமே நன்றிகள். எல்லார் சார்பும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் 4 விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு உங்களை சொல்கிறேன். நான் 1 வாழ்த்து சொல்லுங்க, 2வது அருட்காப்பு சொல்லுங்க, 3வது சரணாகதி அடைஞ்சிருங்க, 4வது விஷயம் 4வது விஷயம் தவமன்றத்துக்கு போங்க, அருட்காப்பு போடுங்க. அருட்காப்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அருட்காப்பு போடுங்க. உங்களை வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அருட்காப்பு போடுங்க. ஏன்னா அவங்களால வர தப்பான பதிவுகள் உங்களுக்கு வராது. எனக்கு சொன்னதை தான், ஏன்னா என்னுடைய அனுபவமும் அதுதான். இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. 3 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ நான் எனக்கு காதில் கிடைச்சது அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக 3 நாள் 3 வேளை அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன். 3வது நாள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. 2வது அருட்காப்பு சொல்லுங்க. அருட்காப்பு சொல்லும்போது உங்கள் கணவர்கள் மனைவி கணவன்மாருக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, மாமனார் மாமியாருக்கு, அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே அருட்காப்பு கொடுங்க. எப்படி வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்களோ அப்படி வீட்டுக்கு சேஃபாக வந்துடுவீங்க. எதுவுமே மகரிஷி பார்த்துப்பாரு. 3வது சரணாகதி அடைஞ்சது. எல்லாமே குருவே துணை. அந்த ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் என் குரு பார்த்துப்பாரு. இப்போ நம்ம கிளாஸில் கற்றுனது கூட தான், ஆக்கமும் அழிப்பும் அதுதான், தெய்வம் தான். ஸோ அதனால எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இறைநிலைக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது. ஸோ எப்போ கொடுக்கணுன்றது இறைநிலைக்கு தெரியும். ஸோ அது பார்த்துக்குங்க. 4வது தவ மையத்துக்கு போங்க. தவ மையத்துக்கு போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தேடல் அது விடை கிடைச்சிடும். அதனால கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பாயிண்டாவது கிடைச்சிடும். அது கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நான். முன்னெல்லாம் தவம் பண்ணுறதுக்கு நம்ம காட்டில் போய் தவம் பண்ணாங்க. நம்ம மகரிஷி ஐயா தான் இல்லறத்தில் துறவரம்ன்றதை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அருட்காப்பு தவம் பண்ணுறது, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அகத்தாய்வு பண்ணி வாழ்க்கையில் எல்லாரும் சீரும் சிறப்புமோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி, இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.